உதகை வரும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் மற்றும் அரை லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு வருகிறார்களா என காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது? சோதனையின் போது மக்களிடம் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது? லாவண்யா, உதகை நுழைவாயில் பகுதியில் இன்று வருவாய்த்துறையினர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் சோதனையை நடத்தினர். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 1 லிட்டர் பாட்டில், அரை லிட்டர் பாட்டில் உள்ளிட்டவையும், இதேபோல் குளிர்பான பாட்டில்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பல பகுதிகளில் இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாடுகள் உள்ளதா என தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த வார விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு சோதனை சாவடிகளிலும் இந்த பிளாஸ்டிக் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உதகை நுழைவாயில் பகுதியில் உள்ள பன்செட்டி பகுதியில் வருவாய்த்துறையினர் காலை 7 மணியிலிருந்து தற்போது வரை இந்த பிளாஸ்டிக் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கார்களில் சோதனை செய்த போது ஏராளமான பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடனே அதே பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு அபராதமும் விதித்தனர். தொடர்ந்து மாவட்டத்தில் இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வர தடை இருப்பதாக அறிவுரை வழங்கி அனுப்பினர். தொடர்ந்து இதேபோல் அனைத்து சோதனை சாவடிகளிலும் இந்த பிளாஸ்டிக் சோதனையை மாவட்ட நிர்வாகம் என்பது தீவிரப்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.